விவாதத்தை திரு வினோபா பூபதியிலிருந்து துவங்குறேன். முதல்வர் என்பதையே மறந்து முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரை விமர்சிப்பதை எப்படி பாக்குறீங்க? இதற்கு முதலமைச்சருடைய மௌனம் இல்ல நான் பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பதிலா சொல்றாங்க. இல்லை, இவர் இந்த 4 வருஷம் 4.5 வருஷம் மட்டும் இல்லை, ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறப்ப கூட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அசுரன் படம் பார்த்துட்டு வந்துட்டு இது படம் அல்ல பாடம் அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்க்குறதுல தவறு இல்லை, படத்தில் வந்து கருத்து சொல்கிறது தவறு இல்லை. உடனே அப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாங்க, முரசொலி அலுவலகத்திற்கான மூலப்பத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒரு நில உடைமை பிரச்சனை பற்றி பேசுகிற ஒரு படத்தில் மூலப்பத்திரம் எங்கன்னு கேட்டு ஒரு ட்வீட் போட்டாங்க. அதுக்கு திமுக அப்போ என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக கூட வழக்கு தொடரல, அவதூறு வழக்கு. இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் மூலிமா வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு தான் இவங்க படம் பார்க்குறதோ அல்லது படத்துக்கு கருத்து தெரிவிக்கிறதோ அல்லது வந்து இந்த மாதிரி நடைமுறைகளில் வந்து ஈடுபடுறது தவறில்லை. ஆனால் தன்னுடைய வேலையை முழுமையாக செய்துவிட்டு இந்த நேரத்தில் அதை பார்க்கலாமா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பயணிச்சிருக்கிறாரு, வடகிழக்கு பருவப்படை அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் செய்கிறாரு. இது கூட அடையாறு மூர்துவாரம் இதெல்லாம் பயணிச்சுட்டு இருக்காரு. தன்னுடைய பணிகள் எந்த இடத்துல அவர் சுரக்கப்பாரு? நீங்கள் 2 விஷயம் இருக்குது. வருமுன் காப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு பணிகள் இருக்குது. வந்த பின்பு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்க்க வேண்டிய பணிகள் என்னென்னு இருக்குது. இப்போ வருமுன் காக்க வேண்டிய பணிகள் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்குல்ல, இப்போ வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து 7ஆம் தேதி வந்து 10ஆம் தேதி 7ஆம் தேதின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 10 அறிக்கை கொடுத்துருக்காங்க. எந்த விஷயத்துக்கு மட்டும் அப்படின்னா நெல் கொள்முதல் மட்டும் பற்றிய. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 6,10,000 ஹெக்டர் குறுவை விவசாயம் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நெல் மழையால் வீணாக போயிடுச்சு. தேவையான கொள்முதல் நிலையங்கள் இல்லை, இருக்கிறது 382 தான் கிடங்குகள். 3000 கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்குது. நமக்கு தேவை 6000. 700 கிடங்குகள் வேணும். லாரி இல்லாமல், வேலை செய்யறதுக்கு பணியாட்கள் இல்லாமல், சாக்கு இல்லாமல் நெல் மூட்டைகள் லட்சக்கணக்கான மூட்டைகள் வந்து மழையில் வந்து முளைச்சிருச்சு. ஏன் முளைச்சிது, எதுக்கு முளைச்சிது அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தோம்னா திட்டமிடல் சுத்தமாக சரியில்லை. அவங்க சென்ற ஆண்டு கொண்டு வந்த கூடுதலான கொள்முதல் நிலையங்களை விட இந்த ஆண்டு நிறைய கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வரல. இன்னும் 3000 பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா முதலமைச்சர் நேரடியாக ஒரு ஆய்வு இந்த மாதத்துக்கு இந்த சென்ற மாதம் 1ஆம் தேதி இதை பண்ணாங்க. ஆனால் ஒரு மூட்டைக்கு 40 கிலோ மூட்டைக்கு 60 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு குவிண்டாலுக்கு 275 ரூபா வெறும் லஞ்சமாக மட்டுமே போகுது. இதே அரசு 2021 ஒரு மூட்டைக்கு அன்று இருந்த விலையை விட 32% ஏற்றி நாங்கள் கொடுப்போம். அப்படி பார்த்தா 3200 ரூபா ஒரு மூட்டைக்கு வந்து நெல்லுக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் இப்போ கொடுக்கறது 2500 ரூபா தான். 2500ம் 2369 ரூபா மத்திய அரசு கொடுக்குற பணம். இவங்க தூக்க முடியாமல் தூக்கி கொடுக்குற பணம் ஒரு மூட்டைக்கு 131 ரூபா. சென்ற ஆட்சியிலே 50 ரூபா கொடுத்துருந்தாங்க. இவங்க கூடுதலாக கொடுக்குற 4 வருஷத்தில் 81 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உழவர் பெருங்குடி மக்கள், உழவு சார்ந்த தொழிலாளர்கள் இவ்வளோ பேர், நிறைய பேர் பெரும்பான்மையாக அங்கே தான் வேலை செய்கிறாங்க. இந்த குறுவை, சம்பா, தாளடி மொத்தமாக சேர்த்து இந்த பருவமழை 16ஆம் தேதி அக்டோபர் வரும்னு முன்கூட்டியே வானிலை மையங்கள் சொல்லி கூட கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹெக்டர் இன்றைக்கி தண்ணியில் இருக்குது. அதாவது குறுவையில் கொஞ்சமும் இப்போ சம்பா அந்த தாளடியில் கொஞ்சம். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? இன்றைக்கி காலையில் மழை வரும்னு சொல்கிறாங்க, நாளைக்கு வரப்போகுதுன்றாங்க. மழை வந்ததுக்கப்புறம் வெள்ளத்தில் பயிர்கள் பாழடைஞ்சதுக்கப்புறம் ஏங்க 10 கோடி ரூபாய் 2022-23 பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க. துல்லியமாக மழையை வந்து கணிக்கிறதுக்கு எவ்வளோ பெய்யும், எப்போ பெய்யும், எதுக்கு நிதியமைச்சர் பேசின வீடியோக்கள் இருக்குது. அது என்ன பண்ணீங்க? 16ஆம் தேதி மழை வரும் அக்டோபர்னு தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச குறுவை சாகுபடி முடிஞ்சு நெல்லை கொள்முதல் பண்ணி வச்சுருக்கணுமா? அதை விட முக்கியமாக சட்டசபையில் தவறான கருத்தை அமைச்சரே சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி இருக்குங்களா, அதுக்கான இது வந்து ஆர்டர் வந்து மத்திய அமைச்சர்லேருந்து வரலன்னு. ஆமாம், இந்திய உணவு கழகத்திலேருந்து வரல. நம்ப மாட்டீங்க, சென்ற ஆண்டே சொல்லிட்டாங்க 2028 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஜூலை மாதம் 29ஆம் தேதி மத்திய அமைச்சகம் அதுக்கான தகவலை கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி பிஐபி வெப்சைட்லேயே தெளிவாக அதை போட்டாங்க.
75 நாள் இந்த அரசாங்கம் எந்த பணியும் செய்யாமல் தூங்கிட்டு அப்புறம் அந்த முதலமைச்சர் படத்துக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது படம் பார்க்கறது தவறு அப்படிங்கிறது தானே சொல்றீங்க. இப்போ ரோம் பற்றி எறியும் போது நீரோ மன்னன் என்ன வாசிச்சுட்டு இருந்தாரு, ஃபிடில் வாசிச்சுட்டு இருந்தா அந்த கதையாக தானே இருக்குது. இன்னைக்கு டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் விவசாய பெருங்குடி மக்கள் தீபாவளி கொண்டாட முடியல. அவங்க நகையை விற்று, தோடை விற்று, வளையலை விற்று, இருக்கிறது எதையாவது கடனை வாங்கி, பிரைவேட் பேங்க்கில் கடன் வாங்கி, கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கி, ஊரில் இருக்கிற மணி லெண்டர்ஸ்ட் ஏதாவது கடன் கொடுக்குறவங்கள்ட்ட வந்து கடனை வாங்கி விவசாயம் பண்ணிட்டு எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. யாரால் நிற்கிறாங்க? அவங்க உழைக்கலையா? அவங்க நேரம் பார்த்து விதைக்கலையா? அவங்க வந்து நாற்று இல்லையா? அவங்க வந்து களை எடுக்கலையா? அவங்க மருந்து போடலையா? அவங்க உழைக்கலையா? ராவம் பவுலுமா நைட்டு போய் ஒரு அண்டை வெட்டி, நைட்டு போயிட்டு வாக்கியில் தண்ணி பாய்ச்சி, நைட்டு போயிட்டு அவங்க எவ்வளோ உயிரை பணைய வச்சு அவ்வளோ வேலை செய்கிறாங்க. அந்த நெல் மூட்டையை கொண்டாந்து நீங்கள் கொள்முதல் நிலையத்தில் வச்சா கொள்முதல் நிலையத்தில் அப்படியே அது மழையில் நனையுது. அதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. ஏங்க 2300 ரூபா விற்குதுங்க பிரைவேட்டில் விற்றா, தனியார் மால்கிட்ட விற்றா. அரசாங்கத்திட்ட விற்றா 2500 ரூபா கிடைக்குதுங்க. 275 ரூபா லஞ்சமாக கொடுக்குறாங்க. அதுக்கு பிரைவேட்டில் விற்றுட்டு போயிடலாமே. பஞ்சாபில் ஒரு 100 கிலோ மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா, இல்லைனா ஒரு ஹெக்டருக்கு விவசாயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நெல், அவங்களுக்கு 43,000 லாபமாக வருது. தமிழ்நாட்டில் வெறும் 7,000 ரூபா தான் வருது. அந்த 7,000 ரூபாயில் ஒரு ஹெக்டருக்கு நீங்கள் 275 ரூபா ஒரு மூட்டைக்கு நீங்கள் லஞ்சமாக கொடுத்தீங்கன்னா 25 ஹெக்டர் 25 குவிண்டால்னு வச்சுக்கோங்க, 7,000 ரூபா நீங்கள் லஞ்சமாக கொடுக்குறீங்க. 131 ரூபா கொடுத்துட்டு, தமிழக அரசு 131 ரூபா கொடுத்துட்டு 275 ரூபாய் ஒரு மூட்டைக்கு வாங்கிக்குது. நிலைமை இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கும்போது, பருவமழையில் பிரச்சனை இருக்கும்போது, மெட்ராஸில் இன்னைக்கு தண்ணி, சென்னையில் ஒரு நாள் மழைக்கு அவ்வளோ பிரச்சனை சென்னையில். 22வது இடம் 22வது இடம். ஏன்? தமிழ்நாடு விவசாயிகள் உழைக்காம இல்லை, தமிழ்நாட்டில் வளம் பொருந்திய மண் இல்லாமல் இல்லை, உழைக்கிறாங்க. ஆனால் ஒரிசாலையும் தெலுங்கானாலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் பஞ்சாப்லையும் மூட்டைக்கு 3000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் கொடுக்குறது 2500 ரூபா. நான் தரவரோட சொல்கிறேன், 22வது இடத்துல இருக்கும் தமிழ்நாடு. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மக்களை என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை போய் விளம்பரப்படுத்த, நீங்கள் போய் படம் பாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்கும், நான் இல்லைன்னா சொல்ல. சரி, படத்தை பார்த்து சமூக நீதி விஷயத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி விஷயம் என்ன இருக்குது? சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்களா? எல்லா மக்களும் வீதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்களா? தனியார் கல்லூரிகளை டீம்டு யூனிவர்சிட்டியாக மாத்திரன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சட்டமே போடாமல், யார்கிட்டையும் சொல்லாமல் சட்டமன்றத்தில் 17ஆம் தேதி கொண்டு வராங்க. நீங்கள் அந்த சட்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குமா? கல்வியில் கல்லூரியில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? இலவசமாக கல்வி பெருக்க முடியுமா? அப்போ சமூக நீதினா என்னன்னே தெரியாத, சமூக நீதி பற்றி எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காம நீங்கள் வந்து எல்லா படத்தையும் பார்த்து சமூக நீதிக்கு பாராட்டுங்க. ஆனால் நீங்கள் என்ன செயலில் செஞ்சீங்க? உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. தமிழக மக்கள் 2021 மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க இந்த முதலமைச்சருக்கு. அந்த வாய்ப்பை வெள்ளை சட்டம் மாறுன்ற மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் இல்லை, அந்த படத்தை பார்த்து என்ன கற்றுக்கிட்டீங்க? சமூக நீதி பற்றி கற்றுக்கிட்டீங்களா? சமூக நீதிக்கு என்ன பண்ணிருக்கீங்க? சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு உங்களோட கூட்டணி கட்சியாக இருக்கிற கர்நாடகாவில் செய்கிறாங்களே, தெலுங்கானாவில் செய்கிறாங்களே, நீங்கள் செஞ்சீங்களா? உங்களுக்கு எதுவும் தடையே இல்லையே. கர்நாடகாவில் உங்கள் கூட்டணி அரசான காங்கிரஸ் 2 முறை செஞ்சுட்டாங்க. பாராட்டுறோம், தலை வணங்குறோம். நீங்கள் செஞ்சீங்களா? சட்டம் போடாமல் ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்களே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு. இதான் உங்க படம் பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ சொல்ற லட்சணமா? இல்ல, நீங்க சில விஷயங்களை சொல்றீங்க வினோபா, அதற்காக செயல்படாமல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முதல்வர் மேல வச்சு நீங்க செய்ய வேண்டியது உடனே ரிவ்யூ பண்ணுங்க. ஏன் இத்தனை மூட்டாங்க? நான் எப்படின்னா முழு நேர சினிமா விமர்சகராக அப்படிங்கிற இடத்துல தானே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சினிமா தொழில் இல்லாம இருக்காங்களா? இல்லாம இருக்காங்களா? நாங்க சொல்றதுல தவறு இருக்கா? அவரே தான் சோஷியல் மீடியால போடுறாரு. நீங்க போய் அவரோட சோஷியல் மீடியால பாருங்க. தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க ரிப்பன் பில்டிங் வாசல்ல. அன்னைக்கு போய் கூலி படம் பார்க்கறாரு. ஏதாவது சம்பந்தம் இருக்கலாங்க நீங்க செய்யறது? ஏதாவது அவங்க கூலி உயர்வுக்காக போராடிட்டு இருந்தவங்க தவறா? இது ஜனநாயக முறை இல்லை. அவங்கள வந்து போலீஸை வச்சு அவங்கள அடக்குமுறை பண்ணி அவங்கள வந்து நைட் அவுட் நைட்டாக அரெஸ்ட் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மக்கள் இப்ப தெரியாம இருக்காங்களா? மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
4.5 வருஷத்துல இந்த அரசு 500க்கு மேல இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. 13% கூட வாக்குறுதியில செய்யல. இந்த அரசு நீங்க சினிமா பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது வேற என்ன சொல்லுவாங்க எதிர்க்கட்சியா?